மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 kg சென்னகரை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். மசாலா பரட்டுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இப்போ மீன் பொரிக்க போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மீனை நல்லா சுத்தமாக கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சிடணும். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி நான் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பரட்ட போயிடலாம். இதுக்கு நான் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு, அதோட கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் மீனில் அந்த மசாலாலாம் சேரும். ஸோ நல்லா பரட்டிட்டோம். இப்போ நம்ம மீன் அதோட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தூக்கலாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பட் 1 டேபிள் ஸ்பூன்ன்றதே 1/2 கிலோ மீனுக்கு போதுமானது தான். ஸோ நல்லா மசாலா படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி ஒரு 1/2 an hour ஊறட்டும். அப்போ தான் அந்த மீனில் அந்த ஸ்பைசஸ்லாம் இறங்கும். ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். 1/2 an hour கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனை நல்லா 1/2 an hour ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஸோ நான் தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா 4 பக்கமும் பொரியிற மாதிரி மாற்றி மாற்றி பொரிச்சு எடுக்கணும். ஸோ மீன் பொரியட்டும். அதுக்குள்ளே மீனை பற்றி உள்ள சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பொதுவாக மீனை டீப் ஃப்ரை, அதாவது ஆயில் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. மீனில் நிறைய சத்து இருக்குது. மீன்லேயே நல்ல ஆயில் கண்டென்ட்லாம் இருக்குது. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஆயில் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு உடம்புல சேராது. நம்ம எந்த ஆயிலில் பண்ணுறோமோ அதுதான் அந்த ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பொதுவாக அதிகமாக ஆயில் ஃப்ரை மீனை ஆயில் ஃப்ரை பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. மீனை குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை பொரிச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு பொரிச்சிங்கனாலே நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். வீட்டில் இருக்க பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். இன்னொன்று இந்த சென்னகரில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் அதிகமாக பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. இப்போ நம்ம 30 and above பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கனால தான் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. 30 and above பீப்புள்ஸ்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. எதுக்கு நான் பொட்டாசியத்தை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனில் பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னொன்று இந்த மீன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கூடுமான அளவுக்கு மீனை அதிக எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த மீனோட சத்தெல்லாம் நம்மளுக்கு சேரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.